தாய்மார்களே பெரியோர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், நான் சொல்றதுதான் நீங்கள் ஏற்றுக்க வேண்டும் அல்ல, சிந்திக்க வேண்டும். சரி என்று பட்டதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். பிரதமர் மோடி, இந்தியாவின் பிரதமர், தற்போது தான் மனித பிறவி அல்ல என்கின்ற இடத்திற்கு நகர்ந்து வந்துவிட்டார். எங்களை எதிர்ப்பதற்கு ஆள் இல்லை என்று முதலில் பிரச்சாரத்தை துவக்கியவர்கள், நாங்கள் செய்த சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்போம் என்று பிரச்சாரத்தை துவங்கியவர்கள், 3000 பிளாக்கெட்ஸ், எண்ணிலடங்கா பாதுகாவலர்கள் அனைவரும் புடைசூழ வருகை தந்து மக்களுக்கு காட்சியளிப்பதைப் போல மேடைகளில் காட்சியளித்துக் கொண்டிருந்த இந்த தலைவர்கள் காவி உடை அணிந்து கடலுக்குள் உள்ளே போய் கடவுளை இருப்பதாக நம்ப வைக்கப்படுகிற தொழுத ஒரு பிரதமர் மோடி, கடந்த தேர்தலின் சமயம் இமயமலைக்கு போய் காவி துணியினை பொத்திக் கொண்டு தவம் இருந்ததைப் போல் வேடமிட்ட பிரதமர் மோடி, தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வருகிற பொழுது ராமேஸ்வரம், காசியிலிருந்து ராமேஸ்வரம், மதுரை கோயில் உட்பட எல்லாத்து கோயில்களுக்கும் போன மோடி, ராமர் கோவிலை திறந்து வைத்த மோடி இன்று தன்னை நான் கடவுள் என்கின்ற இடத்திற்கு வந்திருக்கிறார். மதவாதம் என்ன செய்யும் அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய தோழர்களுக்கு மதவாதம் இந்த இடத்திற்குத்தான் நகர்த்து கொண்டு வந்து வரும். அதிகாரம் அரிதாரத்தை பூச வைக்கும். அதோட விளைவுதான் இந்த வார்த்தை. என் தாய் உயிரோடு இருந்தவரை எனக்கு தெரியவில்லை, என் தாய் மறைந்ததற்கு பிறகுதான் நான் உணர்கிறேன் நான் மனித பிறவியே இல்லை என்பதை. எவ்வளவு ஒரு மலினமான ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்துவிட்டார். முதல் கட்டமாக இஸ்லாமியர்களை குறித்து தாலியை அறுத்து விடுவார்கள், இந்த சொத்தில் பங்கில் அவர்களுக்குத்தான் முதல் உண்டு இந்தியாவின் சொத்தில். காங்கிரசின் தேர்தல் அறிக்கை முழுவதுமாக இஸ்லாமியர்களின் நலத்திட்டத்திற்காக இருக்கிறது. உங்கள் இடஒதுக்கீடை பிரித்து விடுவார்கள், உங்கள் மாடுகளை பிரித்து விடுவார்கள், உங்கள் சொத்துக்களை அபகரித்து விடுவார்கள் எல்லாம் ஆரம்பித்து விட்டு தன்னை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனின் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு அபத்தமானவை என்பது இப்பொழுது தெரிகிறது. நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை, மனிதருக்கு மனிதர் நான் பிறக்கவில்லை. என்னை இந்த பூமிக்கு அனுப்பியதே அந்த பரமாத்மா தான். ஏதோ ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் என்னை பூமிக்கு அனுப்பி வைத்துள்ளார். எனக்குள்ள ஆற்றல் சாதாரண மனிதர் பெற்றிருக்கும் ஆற்றல் கிடையாது. கடவுளால் மட்டுமே இத்தகைய ஆற்றலை கொடுக்க முடியும் என்று பிரதமர் மோடி பேட்டியினை கொடுத்திருக்கிறார். இது அப்படியே திருப்பி போட்டு பார்த்தால் நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருக்க முடியும். கடவுளால் மட்டுமே இத்தகைய ஆற்றலை கொடுக்க முடியும். அதுவும் எனக்கு இத்தகைய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். நான் மனிதருக்கு மனிதர் பிறக்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் என்ன கடவுளின் தூதரா? நீங்கள் என்ன மீட்பரா? யூதர்களை மீட்பதற்காக கடலினை திறந்து வெளியே வந்த மோசஸா நீங்கள்? எளியவர்களை பாதுகாக்க வந்த இயேசுபிரானா? மூட நம்பிக்கைகளை தகர்க்க வந்த முகமது நபியா? இந்தியா முழுவதும் பயணம், அன்றைய இந்தியா பல மன்னர்களிடம் இருந்த நாடுகளில் பயணப்பட்ட ராமானுஜரா? அடிமை இந்தியாவில் வாழ்ந்த வள்ளலாரா? நீங்கள் யார்? கோத்ரா கொலை வழக்கின் மூலம் ஆயிரக்கணக்கானவர்களை துள்ள துடிக்க கொன்று ரத்தத்தில் வெளிவந்த ஒரு அடையாளத்தை பெற்றவர் மோடி நீங்கள். அப்படி என்றால் நீங்கள் கடவுள் என்றால் எந்த மதத்திற்கு நீங்கள் கடவுள்? உங்கள் பாணியிலே சொல்லவென்றால் கிருஷ்ணரின் அவதாரமா? ராமபிரான் அவதாரமா? எந்த அவதாரம்? யாருக்காக, எந்த மக்களுக்காக அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள்?
2014 ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வருகிற போதும் கொலை குற்றவாளி கொடியவன் துள்ள துடிக்க மக்களை ஆயிரக்கணக்கில் அல்ல லட்சக்கணக்கில் கொன்ற ராஜபக்சே முன்னாடில் பதவியேற்ற மோடி, நீங்கள் கடவுளா? மனித பிறவியே இல்லையா? ஆம், நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாம் கோபத்தில் சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனாப்பான்னு. இது யாருக்கான வார்த்தை? தாங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை உலகம் இதுவரை கண்டது கிடையாது. 4500 கோடி, 4500 கோடியில் ஃப்ளைட்டு, நூற்றுக்கணக்கான கோடிகளில் கார்கள், மக்களின் எங்கள் வரிப்பணத்தில் உங்கள் சொகுசு வாழ்க்கைக்கு, உங்கள் சொகுசு பயணத்திற்கு எங்கள் எளியவர்களின் படைகளை வைத்துக்கொண்டு நீங்கள் நடத்துகின்ற நாடகத்தின் உச்சகட்டம் இன்று நீங்கள் கடவுள் என்கின்ற ரீதிக்கு வந்திருக்கிறார். நீங்கள் கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது பூரி ஜெகநாதர் கோயிலிலே கொண்டு போய் எங்கள் தமிழர்களை பார்த்து, பூரி ஜெகநாதர் கோயிலின் கர்வரை சாவி தமிழ்நாட்டில் உள்ளது, நாங்கள் என்ன களவாணிகளா? நீ கடவுள் தானே, கடவுள் என்று சொல்லக்கூடியவன் தானே. 10 வருடங்கள் இந்திய ராஜ்யம் உன் கையில் இருக்கிறது இல்லையா? உளவு பிரிவில் இருந்து, மத்திய படையில் இருந்து அனைத்து அதிகாரங்களையும் பெற்ற நீ தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பொய்யும் புரட்டும் பேசக்கூடிய நீ கடவுள் என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? நான் நம்புகிறேன். என்ன நம்புகிறீர்கள்? 400 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கேஸை 1200 ரூபாய்க்கு அடுத்தவர்களின் தாலி அறுக்க வைத்தவன். 3% இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகைக்கு 10% கொடுத்து நீங்கள் அவர்களை செல்வ செழிப்பில் வைத்துவிட்டு எளிய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடும் வேலை வாய்ப்புகளும் பறித்தவன். யாருக்கான கடவுள்? அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யாருக்காக இந்த வாதத்தினை வைக்கிறீர்கள்? ரொம்ப முக்கியமானது. ஒரு தலைவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் அவனை தொழுபவன் எப்படிப்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்கு வாதம் இருக்கிறது. பூரி ஜெகநாத் கோயிலில் அதுக்கு வேட்பாளராக இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் சொல்லுகிறார், அவர் ஒரே வார்த்தையில் அவர் பேசிட்டு போயிட்டார், பூரி ஜெகநாதரே பிரதமர் மோடியின் தீவிர பக்தர் என்று. எங்கே நகன்றிருக்கிறது பார்த்தீர்களா தோழர்களே? இது நாள் வரை தேர்தல் பிரச்சாரத்தை அவர் துவக்கியதிலிருந்து நான் இன்ன செய்திருக்கிறேன், நான் இன்ன செய்ய போகிறேன், அதற்காக எனக்கு வாக்களியுங்கள் என்று எந்த மாநிலத்திலையும் பேசவில்லை. இவர்கள் போய் தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை, கர்நாடகாவில் ஒரு வார்த்தை, கேரளாவில் ஒரு வார்த்தை, தெலுங்கானாவில் ஒரு வார்த்தை, மாநிலத்திற்கு மாநிலம் இவர்கள் ரத்தம் குடிக்கக்கூடிய வார்த்தைகளை, பகைகளை மூட்டிவிடக்கூடிய வார்த்தைகளைத்தான் பேசி வாக்கு சேகரிக்கிறார்களே தவிர 10 ஆண்டுகளில் இந்த சாதனையை செய்தேன் என்று சொல்லி ஒரு ஓட்டு கூட கேட்கவில்லை. நீங்கள் நம்பிய கடவுள் உங்களை ராமர் தூக்கி எறிந்து விட்டார். ஜனவரி 22ஆம் தேதி இந்த நாட்டிற்கு விமோச்சனம் கிடைத்தது என்று அத்வானியை இந்த அமைப்பு நடத்திய விதம், யஸ்வந்த் சிங், உமாபாரதி ஜோஷி இவர்களை நடத்திய விதம், பிரதமர் மோடியே, அமித்ஷா அவர்களே, இதையெல்லாம் நாங்கள் பார்க்கத்தான் போகிறோம். பிஜேபி என்ற கட்சி உங்களை பதவியிலிருந்து அப்புறம் நகற்றி வைத்து விட்டால் உங்கள் வீட்டு வாசலில் எருமை மாடு கூட வந்து நிற்காது, பசுமாடு கூட வந்து நிற்காது, ஏன் உயிரினங்கள் கூட எந்த இடத்திலும் வராது. அமைப்பு பெரியது. அதற்காக கடவுள் வேஷம் போடுகிறீர்களா? நன்றி இருக்க வேண்டும். எந்த மக்களுக்காக இந்த அதிகாரத்தில் நாம் வாழுகிறோம், எந்த மக்களுக்காக நாம் வாழுகிறோம் அப்படிங்கிறது, இந்த அதிகாரத்தின் மூலமாக எந்த மக்களுக்கான திசையில் நின்று அவர்களை நாம் ஆதரிக்கிறோம், அவர்களுக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதன் மூலமாகத்தான் உங்கள் வரலாறு எழுதப்படும். கோத்ரா ரயில் சம்பவத்தில் இருந்து
நீங்கள் யாருக்காக ஆட்சி நடத்தியிருக்கிறீர்கள் என்பது இந்து மக்களுக்காக இல்லை, எளிய மனிதர்களின் விரோதிகளுக்காக. நீங்கள் இருக்கக்கூடிய தைரியத்தில் மகாத்மா காந்தியின் புகைப்படத்தை வைத்து அதில் இரத்தத்தைப் போல திரவத்தை ஊற்றி துப்பாக்கியால் சுடக்கூடிய தைரியம், எழுத்தாளர்களை படைப்பாளர்களை துப்பாக்கியால் கொன்றது, சித்தாந்தவாதிகளை அழித்ததைத் தவிர நீங்கள் இந்த இந்தியாவில் செய்த காரியம் என்ன? அம்பானிகளையும் அதானிகளையும் வளர்த்துவிட்டு அவர்கள் கூட பயணம் போய் சொகுசில் போய்கொண்டு, எந்த கடவுளடா இப்படி செய்கிறான்? படிக்கின்ற கடவுள் கூட, யாராவது ஒரு கடவுள் ஆடம்பரமாக இருக்கிறதை பார்த்து பித்தலாட்டம் செய்யக்கூடிய நித்யானந்தா, பித்தலாட்டம் செய்த பிரேமானந்தா, பித்தலாட்டம் செய்து காடுகரைகளை ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய கோயமுத்தூர் ஈசா மையம் உட்பட கடந்த மாதத்தில் கோர்ட்டில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாரே பைஜாஞ்சலி, அந்த சாமியார் வேஷம் போட்டவன் கூட கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டுத்தான் நின்றிருக்கிறான். கடைசி வரை யாரும் தன்னை கடவுளாக நினைத்து கொண்டு அவர்கள் வாழ்ந்தவர்கள் எளிய மக்களின் பக்கம் இல்லை, எளிய மக்களின் ரத்தத்தை குடித்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அந்த ரத்தத்தை குடித்தவர்கள் எளிய மக்களின் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை கூட அவர்களிடமிருந்து சுரண்டி நீங்கள் பிழைப்பு நடத்திய நீ கடவுளா? எங்களுக்கு இப்படிப்பட்ட கடவுளாக நீ நினைக்கிறவன் எதற்காக ஓட்டு கேட்டு வீதிக்கு வந்து தெரு தெருவாக நீ அலைகிறாய்? கடவுளுக்கு எதுக்கடா பதவி? நீ எல்லாம் கடவுள் தானே. யாரை ஏமாற்றுவதற்கு கடைசியில் இயலாதவன் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் தேசபக்தியும் மதவாதமும். இதைத்தான் எங்கள் தந்தை பெரியார் சொன்னார், எங்கள் பட்டுக்கோட்டை சொன்னார். வேப்பமர உச்சியிலே பேயுன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது கூட சொல்லி வைப்பாங்க. அதை விளையாட்டா கூட நம்புகிறார். உலகத்தின் புரட்சிகளில் சமுதாய மாற்றத்திற்கும் புரட்சிக்கான காரணம் முதலில் கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு. அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமே சாத்தியமாயிருக்கிறது. அதில் எங்கள் தந்தை பெரியாரும் எங்கள் பேரறிஞர் அண்ணாவும் அரசியலில் அற்புதங்களை நிலைத்து காட்டினார்கள். பித்தலாட்டக்காரர்களை ஒழித்தார்கள், வேஷம் போட்டவர்களை ஒழித்தார்கள், கடவுள் அதிகாரங்களில் ஓட்டார்கள். தமிழ்நாட்டில் கூட கடவுள் வேஷம் போட்டு ஒருவன் பிச்சை எடுத்து கூட வரமாட்டான். ஏனென்றால் ராவணன் வேஷம் போட்டால் கூட 1000 ரூபாய் கொடுப்பார்கள். ராமன் வேஷம் போட்டால் 1 ரூபா கூட விட மாட்டான். இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல். இப்படி சொல்லி இந்த அதிகாரத்திற்கு வந்து நீங்கள் யாருக்காக நீங்கள் பதவியை ஏற்கப் போகிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. இதுவரை எந்த மக்களுக்கான அரசியல் நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்த விவசாயிகளை வண்டியேற்றி கொண்டவனை வெளியில் இருந்து அவனுடைய மகனுக்கு வேட்பாளராக அறிவித்துவிட்டு நான் கடவுள் என்று நீ சொல்லுகிறாய். தமிழ்நாட்டில் வாயில் வந்ததெல்லாம் பொய், வாயில் வருவதெல்லாம் வக்கிரம் என்கின்றவனை ஒரு அமைப்புக்கு நீ நிறுவிவிட்டு, தலைவனாக நிறுவிவிட்டு தன்னை கடவுளாக என்று சொல்லுகிறாய். போதும் உங்கள் பித்தலாட்டம். இனி சொல்லுவதற்கு உங்களிடம் இல்லை. உங்களிடம் சாதனைகள் கிடையாது. எங்களை வேதனைப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட ஒரு கடவுள் உலகத்திற்கே தேவை கிடையாது. நான் மனித பிறவியே இல்லை என்று சொன்ன மோடி அவர்களே, நாங்கள் சொல்லுகிறோம் நீ மனுஷனே கிடையாது என்று. ரெண்டும் பொருள் ஒன்றுதான், ஆனால் சொல்லுகிற முறைதான் வேறு வேறு. மோடி அவர்களே, நீங்கள் கடவுளாக உங்களை பாவித்தது போகும். முதலில் மனிதனாக மாறுங்கள். எளிய மனிதருக்கான மனிதனாக நீங்கள் வாருங்கள். அது போதும். மற்றதையெல்லாம் இந்தியாவின் நீதிமன்றம் உங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும் என்கின்ற நம்புகிறோம். போதும் உங்களுக்கு பித்தலாட்டம். வாழ்க திராவிடம், வெல்க தந்தை பெரியாரின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ். நன்றி, வணக்கம் தோழர்களே.